10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.14 பார்க்குறோம். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏ டு பின்னா என்ன அர்த்தம்? ஏல செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏ செட்டு தான் வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி இஸ் ஆன் ஆன்டு ஃபங்க்ஷன். அதாவது பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஏங்கிற செட்டில் ப்ரீ இமேஜ் இருக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, அது நமக்கு கொடுத்துட்டு க்ளூ. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x² + x + 1. இதில் தான் நம்ம இந்த ஏ செட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பி செட்டுக்குரிய எலமெண்ட்ஸு. இப்போ நம்மக்கிட்ட அதுதான் கேட்டிருக்காங்க. பி செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னது? -2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ f of -2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் எக்ஸை தூக்கிட்டு இந்த -2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், -2² இப்போ ப்ளஸ் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட போகிறோம்? -2 + 1. ஓகே, இப்போது -2² -2 × -2 + 4 ஆகிடும். அப்போ 4 -2 + 1 என்ன அர்த்தம் இதுக்கு? 5 -2 இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் இந்த அதாவது எக்ஸுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ -2 வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஒய்யோட வேல்யூ 3. இப்போ பி செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதே மாதிரி 5 இதுக்கும் இன்னொரு 4 இது இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்க போகிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² + x + 1. இப்போ அடுத்த எலமெண்ட் என்னது? -1. இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் -1. இப்போது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸை தூக்கிட்டு -1 போட போகிறோம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -1² -1 + 1 ஓகே இஸ் ஈக்குவல் டு -1 × -1 + 1 -1 + 1. இப்போ இந்த +1ஐயும் -1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன இருக்குது? 1. 1ங்கிறது தான் இந்த இதோட ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இது ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் தெரியாத குழந்தைங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம எழுதி செய்கிறது. ஸோ அடுத்து 0ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்? 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 0² + 0 + 1. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், 0 ஆட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்னது? 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்து 1 இதை எடுத்து கொடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 கொடுத்தோம்னா 1² + 1 + 1. 1²ன்றது 1 தான். 1 + 1 + 1ன்றது 3. ஓகே, பி செட்டில் இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 5th எலமெண்ட் பாருங்கள் 2. அப்போ ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² + x + 1. இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2. இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கேயும் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2² + 2 + 1. 2² அப்படிங்கிறது 4. 4 + 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போ பி செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், 3 1 2 அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது 3 4 5. அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 எலமெண்ட் இருக்குல்ல எக்ஸ் செட்டில் ஏ செட்டில், அந்த 5 எலமெண்ட்டையும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இப்போ ஒரு 5 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் பி செட்டுக்குரிய எலமெண்ட்ஸு. அதை காமனாக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 3, அதுக்கப்புறம் 1,
அதுக்கப்புறமேல என்ன வந்துச்சு 1, அதுக்கப்புறமேல 3, அதுக்கப்புறம் 7. இப்போது காமனாகவே என்ன ரூல்ஸ் அப்படின்னா செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? பி செட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ இங்கே 1 அப்படிங்கிறது 2 தடவை வந்திருக்கு இல்லையா? நம்ம ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ரூல். அதனால் 1. இப்போ இந்த 3 வந்து 2 தடவை வந்திருக்கு இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரே ஒரு 3 தான் எடுத்து எழுத போகிறோம். அதுக்கப்புறம் 7. அவ்வளோதான். பி செட்டில் என்ன இருக்கும்? 1, 3, 7. இதுதான் பி செட்டுக்குரிய எலமெண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இனிமேல் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் 1.15 நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.